மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி நினைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஏழு மாணவர்களுக்குரிய பல்வேறு பாடங்கள் டேன் டிவியால் குறிப்பாக கல்வி தொலைக்காட்சி ஊடாக தினந்தோறும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் கடந்த கால வினாக்களோட இந்த வரலாறு பாடத்தில் ஐரோப்பிய வரலாறு பாடத்தை தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஐரோப்பிய வரலாறு என்னும் போது கடந்த காலத்தில் நாங்கள் அதனுடன் தொடர்புடைய நிறைய பாடல்களை பார்த்து நாங்கள் ஐரோப்பிய தொடர்புடைய பாடல்கள் குறிப்பாக நாகரிக கிரேக்க ரோம நாகரிகங்கள், அதோட மானிய முறைகள், மறுமலர்ச்சி, தேசிய அரசுகள், புரட்சிகள், உலகம் யுத்தம், கைத்தொரு புரட்சி, அதோட வியன்னா ஒப்பந்தம், அதோட குறிப்பாக உலகம் யுத்தங்கள் என்று நிறைய பாடப்பரப்புகளை பார்த்து அதுக்கு பிறகு தான் நாங்கள் கடந்த கால வினாக்களோடு பயணிக்கின்றோம். கடந்த கால வினாக்கள் என்னும்போது நாங்கள் 2021ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, பிறகு 19ஆம் ஆண்டு, பிறகு கடைசியாக 18ஆம் ஆண்டு பகுதி 1 முடித்து பகுதி 2 நாங்கள் குறிப்பாக 8வது கேள்வி பார்க்குற கட்டத்தை நிற்கிறோம். ஆகவே கடந்த கால வினாக்களை செய்வதன் கூட தான் பரீட்சைகளில் எவ்வாறு கேள்வி கேட்கின்றார்கள், பரீட்சை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எங்களால் ஒழுங்கான முறையில் விடை அளிக்கக்கூடிய இருக்கின்றதா என்பதை எங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஆகவே கடந்த கால வினாக்களில் ஐரோப்பிய வரலாறு, உங்களுக்கு ஐரோப்பிய வரலாறு என்பதுமே இலகுவான ஒரு பாடம். வரலாற்றிலே நிறைய பேர் விரும்பி எடுக்கிற பாடங்களாகவும் இந்த வரலாறில் ஐரோப்பிய வரலாறு அமைகின்றது. அதன் அடிப்படையில் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்கள் நாங்கள் கடந்த வகுப்பு நாங்கள் நிறைய கேள்வியெல்லாம் பார்த்துனாங்க. குறிப்பாக உலகமா யுத்தம் பற்றி பார்த்துனாங்கள். ஐரோப்பாவில் ஜேர்மனுடைய எழுச்சி பார்த்துனாங்கள். அப்புறம் ஜேர்மன் எழுச்சிக்காக பிஸ்மார்க் மேற்கொண்ட நடவடிக்கை பார்த்துனாங்கள். அதுக்கப்புறம் உலகமா யுத்தம் பார்த்துனாங்கள். உலகமா யுத்தம் எப்படி காரணம் பார்த்துனாங்கள். அந்த காரண அடிப்படையில் உலகமா யுத்தம் எவ்வாறு ஐரோப்பா கண்டம் முழுவதும் பரவினு பார்த்துனாங்கள். ஒரு ஐரோப்பிய அணிகள் எவ்வாறு 2 அணிகளாக பிரிஞ்சு பார்த்துனாங்கள். ஒரு ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதலாம் உலக யுத்தம் எவ்வளோ பெரியான தாக்கத்தை குறிப்பாக விளைவுகளை ஏற்படுத்தினு நாங்கள் நிறைய விடயம் பார்த்துனாங்க. அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் 8வது கேள்வி பார்க்க போகிறோம். குறிப்பாக வாருங்கள், ருஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் போல்செவிக்கினால் 1924 வரை மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை பெற செய்க. ரஷ்யாவில் குறிப்பாக உங்களுக்கு ரஷ்யா புரட்சியானது குறிப்பாக சார்மனுடைய ஆட்சிக்கு எதிராக நீண்டகால அடிப்படையில் இடம்பெற்றதாகவும், சார்மனுடைய ஆட்சியை ஒழித்து குறிப்பாக முடியாட்சி ஒழித்து சுயமான ஒரு ஆட்சி தேவை என்றுதான் இந்த போல்செவிக்குகள் மெல்செவிக்கு என்ற 2 கட்சிகள் ஓட்டமிட்டதாகவும், அதில் லெனின் தலைமையிலான போல்செவிக் கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாகவும், அது பிறகு அங்கே ரஷ்யாவில் சமாதான உதயமானதுன்னு படிச்சினாங்க. அதோட ரஷ்யா புரட்சியில் குறிப்பாக உணவு, நிலம், சமாதானம் என்ற ஒரு கொள்கையை மையப்படுத்தி தான் ரஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு முடியாட்சிக்கு எதிராகவும், அங்கே இருக்கின்ற பிரபுத்துவ ஆட்சி முறைக்கு எதிராகவும், மக்களுடைய குறிப்பாக மக்களை கட்டாயப்படுத்தி வேண்ட வரிமுறைக்கு எதிராகவும் மக்கள் புரட்சி செய்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது. அதன் அடிப்படையில் பிரான்சு புரட்சி போல தான் ரஷ்யா புரட்சியும் நீண்ட அடிப்படையில் ரஷ்யா இடம்பெற்றதாகவும், ரஷ்யாவில் குறிப்பாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், தொழிலாளர் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், பொருத்தமற்ற வரிமுறை வேண்டப்பட்டிருக்கின்றது, அவர் முடியாட்சியில் கொடுங்கோல் ஆட்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட பல்வேறு அம்சங்கள் ரஷ்யாவில் அரங்கேறின அடிப்படையில் தான் ரஷ்யா சார்பினருக்கு எதிராக அங்கே வாழ்கிற விவசாயிகளும் தொழிலாளர்களும் பாரிய ஒரு புரட்சியை மேற்கொண்டதாக நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளை பார்த்துனாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் ரஷ்யா புரட்சியை மையப்படுத்தியும் அதுக்கு பிறகு ஆட்சி கைப்பற்றின போல்செவிக்கினால் 1924 வரை மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தத்தோட தான் பார்க்க போகிறோம். ரஷ்யா புரட்சியானது உலக வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சிகளில் முக்கியமான ஒரு புரட்சியாக சுட்டி காட்டப்படுகின்றது. பாருங்கள், கேள்வி பாருங்கள், ரஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் போல்செவிக்கினால் 1924 வரை மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை பரிசீலனை செய்க என்று தரப்படுகின்றது. பாருங்கள், 8வது கேள்வி பாருங்கள், 8வது கேள்வி அப்படியே பாருங்கள். 1917
அக்டோபர் புரட்சியில், அதாவது அக்டோபர் 1914ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்த புரட்சி ஏற்பட்டது. அதை நாங்கள் இதை அக்டோபர் புரட்சி என்றும் சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. 1917 அக்டோபர் புரட்சியில் ருஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய போல்செவிக்கினர் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மூங் கொடுத்திருக்கணும். குறிப்பாக உலகில் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படாத சம கொள்கை அனுமதிக்கப்பட்டது. குறிப்பாக விவசாயிகளை தொழிலாளர் உள்ளடக்கி சோவியத் மண்டலம் எனப்படுகின்ற ஒரு சம உடைமை கொள்கையை உருவாக்கின முதலாவது நாடாக ரஷ்யா விளங்குகிறது. அதுக்கப்புறம் கியூபா, கிழக்கு ஜெர்மனி போன்ற பல நாடுகள்லாம் பிற்காலத்தில் சம உடைமை கொள்கை அடிப்படையில் ஆட்சி அதிகாரத்தை பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அடுத்து பாருங்கள், சுதேச அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் அரசியல் திட்டம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. சுதேச உள்நாட்டு அதிகாரத்தை நிலைநாட்டுகிற வகையில் தான் அரசியல் திட்டம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய ஒரு 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 கட்டாயமாக இருந்திருக்கின்றது. அதோட எதிர்ப்புரட்சியாளர்களிடமிருந்து வந்த எதிர்ப்பும் மோதல்கள், அங்கே இருக்கின்ற எதிர்ப்புரட்சியாளர்கள் சாமன்கள் அவருடைய ஆட்சிக்கு எதிராகவும் அங்கே இருக்கின்ற சிற்றரசுக்கு எதிராகவும் ஏற்பட்ட எதிர்ப்புகளும் மோதல்களும் முக்கியமாகின்றது. அதோட ஜெர்மனியுடன் சமாதானம் செய்து கொள்ளப்பட்டது. ஜெர்மனியுடன் உங்களுக்கு தெரியும், இந்த ரஷ்யா பற்றி இடம்பெற்று கொண்டு இருக்க ரஷ்யாவானது முதலாம் உலகத்தில் பங்கு பெற்றிருந்தது. நட்பு அணி சார்பாக குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா ஆதரவாக ஜெர்மனிக்கு எதிராக யுத்தத்தில் ஈடுபட்டது. ஆனால் சார்மனுடைய இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தால் ரஷ்யாவில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது, உணவு மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும் அன்றாட பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்தாக சொல்லப்படுகின்றது. அவை அதன் அடிப்படையிலான் இங்கே குறிப்பாக சார்மனுடைய ஆட்சி முடிவு கட்டின பிறகு ஜேர்மனியுடன் யுத்தம் செய்யாமல் ஒரு சமாதான முறையில் ஒரு சமாதான முறையில் செய்து கொள்ளப்பட்டால் சொல்லப்படுகின்றது. அதோட வீழ்ந்திருந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டியிருந்தது. குறிப்பாக சார்மனோட ஆட்சியால் உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தகம் வீழ்ச்சி அடைந்துகின்றது. குறிப்பாக விவசாயம் அடைஞ்சிருக்கின்றது. மக்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படுகின்றது. உரம், மருந்து போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்களுடைய விலையும் கூடியிருக்கின்றது. உற்பத்தி பெருசாக இல்லை. அவருடைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அங்கே பசி பட்டினி பஞ்சத்தாலேயும் பொருளாதார நெருக்கடியாலேயும் மக்கள் திண்டாடி கொண்டிருந்தார்கள். அதனுடைய விழுந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இந்த லெனின் தலைமையிலான போல்செவிக்கினுடைய கட்சிக்கு தேவைப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆகவே விவசாயிகள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டபடித்தான் இந்த ரஷ்யா புரட்சி இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. பார்த்தினாங்க. அடுத்த வாரங்கள் போல்செவிக்கினர் பின்பற்றிய செயற்பாடுகள் பாருங்கள். போல்செவிக்கினருக்கு ரஷ்யாவில் பெரும்பான்மை பலம் காணப்படவில்லை. இதனால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் வழிகாட்டுதலுடனான அரசாங்கத்தை அமைத்தார். பாருங்கள், போல்செவிக்கினர் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் தொழிலாளர் உள்ளடக்கி ஒரு சோவியத் மண்டலத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். அதோட ரஷ்யாவில் சமய உடைமை கொள்கையை பின்பற்றியிருக்கிறார்கள். சார்மன் ஆட்சிக்கு முடிவெட்டப்பட்டிருக்கின்றது. ஆட்சி இல்லாமல் போயிருக்கின்றது. மானிய சமுதாயம் இல்லாமல் போகின்றது. அடிமைப்பட்ட மக்கள் விடுதலை பெற்றுகின்றார்கள். மக்களிட வினைத்தினாற்ற வரிமுறை வேண்டும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி பல நல்ல செயற்பாடுகளை போல்செவிக்கினர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், ஜேர்மனுடன் பிரஸ்ட் லிடோர்ஸ் ஒப்பந்தம் செய்து யுத்தத்திலிருந்து நீங்கியமை. ஜேர்மனுடன் பிரஸ்ட் லிடோர்ஸி ஒப்பந்தம் செய்து யுத்தத்திலிருந்து நீங்கியமையும் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. சார்மன் காலத்தில் ஜேர்மனோட வெற்றி பெறக்காண்டி பயார் யுத்தம் என்று ரஷ்யா முன்னெடுத்திருந்தது. அது பிறகு சார்மனுடைய ஆட்சி முடிவு வந்த பிறகு ஜேர்மனியுடன் சமாதானமான ஒரு முறையில் ஏற்படுத்தப்பட்ட காணலாம். அதோட வெளிநாட்டு ஆதரவுடன் செயற்பட்ட எதிர்ப்புரட்சியாளர்களை தோற்கடித்தனர். அது வெளிநாட்டு ஆதரவுடன் செய்யப்பட்ட எதிர்ப்புரட்சியாளர்கள் அல்லது சிற்றரசர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிய தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே பாருங்கள், பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்தது. குறிப்பாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை, குறிப்பாக புதிய பொருளாதார கொள்கை என்றால் சார்மன்ற காலத்தில் பொருளாதாரம் மிகவும் பாதிப்படைந்தது. அந்த வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் இந்த போல்செவிக்கு ஏற்படுகின்றது. ஆகவே போல்செவிக்கினுடைய ஆட்சி 1924 வரை இடம்பெற்றவுடைய தான் அங்கே சிறப்பான ஒரு ஆட்சி முறை இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள், அது கவனிங்கள், 1917 அக்டோபர் புரட்சி ரஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய போல்செவிக்கினர் சிறப்பான முறையில் அங்கு ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக உலகில் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படாத சம உடைமை கொள்கை அமர்த்தப்படப்பட்டது. உலகில் எந்த ஒரு நாட்டிலும் காணப்படாத சம உடைமை கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட நாடாக ரஷ்யா வரலாற்று இடம் பிடித்திருக்கின்றது. அதோட பாருங்கள், சுதேச அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் அரசியல் திட்டம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. சுதேச அதிகாரம் உள்நாட்டு அதிகாரத்தை அல்லது உள்நாட்டு ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டும் வகையில் அரசியல் திட்டம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. அதோட எதிர்ப்புரட்சியாளரிலிருந்து வந்த எதிர்ப்பும் மோதல்களும்
எதிர்ப்புரட்சியாளர்கள் மெல்செவிக்குடைய எதிர்ப்புகளும் அங்கே இருக்கிற சிட்டார்களுடைய எதிர்ப்புகளையும் சமாளித்து போர் துருக்கினர் ரஷ்யாவில் ஒரு சமாதானமான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்த வருங்கள் ஜேர்மனியுடன் சமாதானமான ஒரு நிலைமை செய்து கொள்ளப்பட்ட தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. அவர்கள் மீண்டும் இந்த பொருளாதாரத்தை மீள காட்டியொழிப்பு தன்மையும் அங்கே குறிப்பாக விவசாயம், வர்த்தகம், கைத்தொழில் போன்ற அடிப்படையில் பொருளாதாரத்தை காட்டியொழி தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த வருங்கள் போல்செவிக்கினர் பின்பற்றிய செயற்பாடு வருங்கள் போல்செவிக்கினருக்கு ரஷ்யாவில் பெரும்பான்மை பலம் காணப்படும். இதனால் பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் வழிகாட்டுதலான அரசாங்கத்தை அமைத்தல். குறிப்பாக அடுத்த வாரங்கள் ஜேர்மனியுடன் பிரஸ்ட் லீடர்ஸை ஒப்பந்தம் செய்து முதலாம் உலக யுத்தத்திலிருந்து பின்வாங்கிய தன்மையை ரஷ்யா ஏற்படுத்துகின்றது. அதோட வெளிநாட்டு ஆதரவுடன் செயற்பட்ட எதிர்ப்புரட்சியாளர்களை தோற்கூடிய தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதோட பொருளாதார கட்டியெழுப்பு குறிப்பாக சாதாரண காலத்தில் பொருளாதார படு வீழ்ச்சி அடைந்து மக்கள் பாரி கஷ்டங்கள் எதிர்நோக்கியிருந்தார்கள். அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையும் இங்கே ஏற்பட்ட தன்மையை காணலாம். இவ்வாறு தான் போல்செவிக்கினர் ரஷ்யாவில் 1924 வரைக்கும் தங்களுடைய ஆட்சியை சிறப்பான முறையில் ஏற்படுத்தி தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றதை பார்க்கலாம். அதாவது தான் கேள்வி பார்த்தீங்களா, ரஷ்யாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் போல்செவிக்கினர் 1924 வரை மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களை பெற செய்ய பார்த்தாங்க. இந்த கேள்வி பார்த்தாங்க. அடுத்த பாருங்கள் 9 ஏ பாருங்கள் ஏ பகுதிக்கு அல்ல பி பகுதிக்கு மட்டும் எழுதணும். ஏ அல்ல பி பகுதி ரெண்டு கூட எழுத தேவையில்லை. ஏ அல்ல பி பகுதி பாருங்கள். ஏ பாருங்கள் ஏ முறை பாருங்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் பிரதான நோக்கங்களை சுருக்கமாக குறிப்பிடுக. அத்தாபனம் அதன் நோக்கங்களை அடைந்து கொள்வதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளது என்பதை பரிசு செய்க. கேள்வி பாருங்கள் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பிரதான நோக்கங்களை சுருக்கமாக குறிப்பிடணும். 5 புள்ளி. அத்தாபனம் அதன் நோக்கங்களை அடைந்து கொள்வதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுள்ளது என்பதை பரிசு செய்ய வேண்டும். 9 புள்ளி. ஆகவே முதல் உங்கள் ஐக்கிய நாடு சபை என்றால் என்னென்னு தெரிய வேண்டும் முதல். அப்புறம் பாருங்கள் 2வது கேள்வி பி பாருங்கள் பின்னவற்றில் எவையேனும் 2 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுருள்படுதோடு பாருங்கள் பேரரசு ஆரம்ப காலம் வரைக்கும் கவனிங்க மாணவர்களே. பேரரசு ஆரம்ப காலம் வரையிலான உருவமைப்பு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள். அடுத்த மானிய முறையின் வீழ்ச்சி. அடுத்த போர்த்துகீயரால் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் கண்டுபிடிப்புகள். அடுத்து 1688 ஆங்கில புரட்சி. அடுத்தது ஐரோப்பிய காங்கிரஸ் முறைமை. போர் இடைக்காலத்தில் சர்வாதிகார ஆட்சி. இப்படி இருக்குங்க பி பார்ட். அப்போ ஏ அல்லது பி எழுதணும். ஏ பாருங்கள் ஏ கேள்வி பாருங்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை மையப்படுத்தான் அவர் நோக்கங்களை சுருக்கமாக குறிப்பிடணும். அந்த நோக்கங்கள் வெற்றி வருவதில் சில காரணங்கள் குறிப்பிடணும். அப்போ உங்களுக்கு தெரியும் முதல் ஐக்கிய நாடு சபை எப்படி உருவாகுன்னு தெரியணும். அதாவது முதலாம் உலக யுத்தம் குறிப்பாக 1914 தொடக்கம் கவனிங்க மாணவர்களே 1914 தொடக்கம் 1918 வரைக்கும் ஐரோப்பா கண்டத்தில் இடம்பெற்றிருந்தால் முதலாம் உலக யுத்தம். முதலாம் உலக யுத்தத்தில் நேச நாடுகள் மற்றது குறிப்பாக அச்சு நாடுகள் அல்லது மத்திய ஐரோப்பிய நாடுகளின் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள் 2 அணிகளாக பிரிஞ்சொடித்தான் முதலாம் உலகத்தை ஏற்பட்டாகும். பிறகு முதலாம் உலகத்தம் முடிஞ்ச பிறகு ஏற்பட்ட உயிரழிவுகள், சொத்தழிவுகள், உடம்பு அழிவுகள், நாடுகளுடைய பொருளாதார சீரழிவு காரணமாக மீண்டும் ஒரு யுத்தம் இடம்பெறக்கூடாது என்பதற்காண்டி தான் சர்வே சங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அது சர்வே சங்கம் பல நாட்டு தலைவர்களுடைய முயற்சியால் சர்வே சங்கம் உருவாக்கப்பட்டதாகும். அது உருவாகி குறிப்பாக 20 வருஷமாக எந்த யுத்தம் உலகத்திலே ஏற்படவில்லை. கிட்டத்தட்ட 20 வருஷமாக. பிறகு 20 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் உலக நாடுகள் எதிர்கொள்ளுது. அதான் 1939 தொடக்கம் 1945 வரையான 2ஆம் உலக யுத்தம் என்று வர்ணிக்கப்படுகிறது. 2ஆம் உலக யுத்தம் என்று வர்ணிக்கப்படுகின்றது. இந்த 2ஆம் உலக யுத்தத்திலேயும் நேச நாடுகள் அச்சு நாடுகள் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள் 2ஆக பிளவுபட்டதாகவும் இதிலேயும் நட்பு நாடுகள் முதலாம் உலகத்தில் எப்படி நட்பு நாடு வெற்றி பெற்றதோ அதே 2ஆம் உலகத்திலே நட்பு நாடு வெற்றி பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. அதோட கவுடிங்கள் குறிப்பாக 2ஆம் உலக யுத்தத்தில் முதலாம் உலக யுத்தத்தை ஒப்பிடும்போது நிறைய அழிவு ஏற்படுகிறது. பொருள் அழிவு, சொத்தழிவு அழிவுகள், உடம்பு அழிவுகள் என்று பாரிய முதலாம் உலக யுத்தத்தோடு ஒப்பிடும்போது 2ஆம் உலகத்தில் நிறைய விதமான அழிவுகள் ஏற்பட்டதாகவும் அந்த அழிவுகளின் அடிப்படையில் தான் குறிப்பாக இப்படி ஒரு யுத்தம் மீண்டும் ஏற்படக்கூடாது. குறிப்பாக முதலாம் உலகத்தை ஒப்பிடும்போது 2ஆம் உலகத்தில் ஏற்பட்ட அழிவினுடைய பிரமிப்பும் அதில் ஏற்பட்ட பாதிப்பும் காரணமாக மீண்டும் யுத்தம் உலகத்தில் அரங்கேறக்கூடாது என்ற காண்டி தான் பல நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்ந்து
ஒரு அமைப்பு உருவாக்கினார். அந்த அமைப்பு தான் இப்பயும் இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் என்ற அமைப்பு. அப்போ இது ஐக்கிய ஜனாதிபதி, பிரித்தானிய பிரதமர், பிரான்ஸ் பிரதமர், ரஷ்யா ஜனாதிபதி, அப்படி பல நாட்டு தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அமைப்பு உருவாக்கினார்கள். இதுதான் தற்போதும் இருக்கின்றது. இதனுடைய கிளை ஸ்தாபனங்கள் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக உலக சுகாதார ஸ்தாபனம், யூனிசெஃப் இருக்கின்றது, அதோட குறிப்பாக IMF இருக்கின்றது. இப்படி பல 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 ஸ்தாபனங்கள் ஐக்கிய நாடு சபையுடைய கிளை ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. அவை மெயின் நோக்கம் இரண்டாம் உலகத்தில் ஏற்பட்ட அழிவு காரணமாக நாடுகளுக்கு இடையேப்பட்ட பகைமைகள், மோதல்களை, முரண்பாடுகளை சமாதானமான முறையிலே தீர்க்கும் வகையில் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா. அப்போ இந்த நோக்கம் மெயின் ஒரு நோக்கம் தான். இதோட வேறு ஒரு நோக்கம் இருக்கின்றது. கொஞ்சம் சமாதானத்தை ஏற்படுத்தவும், நாடுகளை நட்புற கட்டியெழுப்பணும், நாடுகள் ஏற்படும் பிரச்சனைகளை சமாதானம் தீர்த்து வைக்கணும், நாடுகள் ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு தடை செய்ய வேண்டும், அவரோட நாடுகளை ஒற்றுமை கட்டியெழுப்ப வேண்டும், புரிந்துணர்வை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு இந்த ஐக்கிய நாடு சபையை மேற்கொண்டு செய்யப்பட பரிசீலிக்கணும். இது ரெண்டாக முதல் பார்க்க நோக்கத்தை பார்ப்போம். கவனியமானவர்களே, முதல் நோக்கத்தை பார்க்க போகிறோம். கவனிங்கள், பாருங்கள். முதல் நோக்கத்தை பாருங்கள். சர்வதேச சமாதானம் மற்றும் பாதுகாப்பு மேற்கொள்ளும். சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இதற்கு இருக்கின்ற முக்கியமாக. அடுத்த பாருங்கள், இனங்களுக்கிடையே நட்புறவை காட்டிகள். இனங்களுக்கிடையே நட்புறவையும் மோதல்களையும் சமாதான சகவாழ்வையும் காட்டிக்கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அடுத்த பாருங்கள், பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் மாநில ஆலோசனைகள் மூலம் பிரச்சனைகள் தீர்த்தல். பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் மாநில ஆலோசனைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய தேவையும் இதனுடைய அமைப்புக்கு இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், மனித உரிமைகள். மனித உரிமைகள் மீறப்பட்டால், அல்லது ஏதோ ஒரு நாடோ அல்லது ஏதோ ஒரு நாடோட போர் செய்யும் போது மனித உரிமைகள் மீறப்பட்டால், அல்லது மனித உரிமைகள் உறுதிப்படுத்தப்படாவிட்டால் அதுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிற அமைப்பு இந்த ஐக்கிய நாடு சபை தான். பாருங்கள், மனித உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகள் என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு சர்வதேச ஒத்துழைப்பை பெற வேண்டும். கவனிங்கள், சர்வதேச சமாதானம் மற்றும் பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டும். சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்த வேண்டும். அடுத்த பாருங்கள், இனங்களுக்கிடையே அல்ல நாடுகளுக்கிடையே நட்புறவை கட்டியெழுப்ப வேண்டும். அடுத்த பொருளாதார சமூக கலாச்சார மற்றும் மாநில ஆலோசனை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அடுத்தது மனித உரிமைகள், அடிப்படை மனித உரிமைகள் என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற வேண்டும். இவ்வாறு பல நோக்கங்களை தங்குள் உள்வாங்கித்தான் ஐக்கிய நாடு சபை 1945ஆம் ஆண்டு காலகட்டத்தில் பல நாட்டு தலைவருடைய ஒத்துழைப்போடு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இப்படிலாம் பார்த்த நாங்கள். அடுத்து பாருங்கள், இவ்வாறான பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு உலகை உன்னைத்து செய்யப்பட பாருங்கள். சமாதானத்தை ஏற்படுத்தணும், நாடுகளை நட்புறவை கட்டியெழுப்ப வேண்டும், நாடுகளை ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப வேண்டும், நாடுகளுக்கு பிரச்சனைகளை சுகமான தீர்க்க வேண்டும். இப்படி பல நோக்கம் இருக்கின்றது. இந்த நோக்கங்களை அடையணும்னு சொன்னால் பல நாடுகளை ஒன்றிணைக்க வேண்டும். அதாவது உலகத்துக்கின்ற எல்லா நாடுகளையும் இதில் அங்கத்துவம் பெற செய்வது மட்டுமில்லாமல் அங்கத்துவம் பெறுகின்ற எல்லா நாடுகளுடைய ஒத்துழைப்பு பெற்று நாடுகளிடையே முரண்பாடுகள், மோதல்கள் அல்லது பிரச்சனைகளை ஏற்படா வகையில் தடுக்கிற பாங்கும் இந்த அமைப்புக்கு இருந்திருக்கின்றது. பாருங்கள், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் இந்நோக்கங்களை அடைந்து கொள்வதில் அநேக வெற்றி பெற்றுள்ளது. நாங்கள் விசேடமாக சமாதானத்தை பேணுவதில் கொங்கோ சிவில் யுத்தம், குறிப்பாக ஒல்லாந்து, இந்தோனேசியாவுக்கிடையான கருத்து மோதல் போன்ற பெரிய வல்லரசுகள் பங்கு கொள்ளாத ஐக்கிய நாடுகளின் சமாதான முயற்சியில் வெற்றி பெற்றாலும் வல்லரசுகள் பங்கு கொண்ட மோதல்கள் தவிர்க்க முடியாமல் போனது. சில நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல்களையும் போர்களையும் ஐக்கிய நாடு சபை தீர்த்திருக்கு. குறிப்பாக பாருங்கள், கொங்கோ சிவில் யுத்தம், ஒல்லாந்து, இந்தோனேசியாவுக்கு இடையிலான கருத்து மோதல்கள் போன்ற பெரிய வல்லரசுகள் பங்கு கொள்ளாத ஐக்கிய நாடுகளின் சமாதான முயற்சி வெற்றி பெற்றாலும் வல்லரசுகள் பங்கு கொண்ட அமெரிக்கா இருக்கலாம், வடகொரியா இருக்கலாம், பெரிய பெரிய நாடுகளுடைய இடம்பெற்ற மோதல்களையும் கருத்து முரண்பாடுகளையும் இந்த அமைப்பால் தீர்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ சிறிய நாடுகளுக்கு ஏற்பட்ட முரண்பாடுகள், மோதல்களை இலகுவான முறையில் தீர்த்திருந்தாலும் வல்லரசுகளான பெரிய நாடுகளுடைய பிரச்சனைகளை இந்த அமைப்பால் தீர்க்க முடியாமல் போயிருக்கின்றது. அதை பார்த்தலாம். அடுத்து வாருங்கள், ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தில் பங்கு பெற்றுதலால் தீர்க்கப்பட்ட சில பிணக்குகள். ஐக்கிய நாடு சபையானது உருவாக்கி பல வருடங்களாச்சு. அது உருவாக்கி கிட்டத்தட்ட 50 வருஷம் தாண்டி விட்டது.
அப்போ 50 வருஷத்தை தாண்டின பிறகு இதனால் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு பல முயற்சிகள் வெற்றி அளிச்சிருக்கின்றன, தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், 1946 கிழக்கு இந்திய தீவுகளிலிருந்து ஒல்லாந்தை வெளியேற்ற இடம்பெற்ற சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவளித்தமை. பாருங்கள், 1946 கிழக்கு இந்திய தீவுகளிலிருந்து ஒல்லாந்தை வெளியேற்ற கிழக்கு இந்திய தீவு என்றால் கிழக்கு தீவுகளிலிருந்து ஒல்லாந்தை வெளியேற்ற இடம்பெற்ற சுதந்திர போராட்டத்துக்கு ஆதரவளித்தமை. ஸோ ஒல்லாந்தை வெளியேற்றக்காண்டி மேற்கிந்திய தீவுகளிலிருந்து ஒரு கிழக்கிந்திய தீவுகளுக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றது. அடுத்த பாருங்கள், பலஸ்தீன இஸ்ரேல் முற்றாக தீர்க்க முடியவில்லை. பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைகள் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு தன்மையும் இந்த ஐக்கிய நாடு சபையால் மேற்கொள்ள முடியாமல் அவங்களுடைய பலவீன செயற்பாட்டை காட்டுகின்றது. அடுத்த பாருங்கள், 1950 தொடக்கம் 53 கொரியன் பிரச்சனைகள், கொரியா, வட கொரியா, தென் கொரியா போன்ற பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. பாருங்கள், கொரிய பிரச்சனைகள் தீர்த்திருக்கு. அடுத்தவர்கள் 1956 ஆண்டு சுயஸ் கால்வாய் நெருக்கடி போன்றவை தீர்த்திருக்கின்றது. அடுத்து 1956 ஹங்கேரியா மக்கள் கிளர்ச்சியை தீர்த்திருக்கின்றது. அடுத்தது பெல்ஜியம் கொங்கோ உள்நாட்டு மோதல், பெல்ஜியம் கொங்கோவில் உள்நாட்டு மோதல் நீண்ட காலம் இடம்பெறுகின்றது. அந்த மோதலை கூட இலவான முறையில் தீர்த்த பெருமை இந்த அமைப்புக்கு இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், சைப்ரஸ் பிணக்குகளை கூட தீர்த்திருக்கின்றது. அடுத்தது காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தானுடைய காஷ்மீர் எல்லை பிரச்சனை தீர்க்க முடியவில்லை, இன்று வரைக்கும் தொடர்கின்றது. அதோட 1968 செக்கோஸ்லோவாக்கியா பிணக்குகள். அடுத்தது 1979 ரஷ்யா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றல். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதில் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்த்தாலும் இன்று வரைக்கும் இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனைகள், பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள் நீண்ட காலம் இடம்பெற்று தீர்வு இல்லாமல் இருக்கின்றது. அப்போ தன்கால இயன்ற பல பிரச்சனைகளை ஐக்கிய நாடு சபை தலையிட்டு தீர்த்து வைத்திருக்கின்றது. தங்களுக்கு எல்லைக்குட்பட்ட தங்களால் கட்டுப்படுத்த முடியாத பல பிரச்சனைகளை தீர்வு காண முடியாத தன்மையும் நாங்கள் ஐக்கிய நாடு சபையில் காணக்கூடிய இருக்கின்றது. அவங்களுக்கு கவனிங்கள், ஐக்கிய நாடு ஸ்தாபனம் இந்நோக்கங்களை அடைந்து கொள்வதில் அநேக வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக விசேடமாக சமாதானத்தை பேணுவதில் கொங்கோ சிவில் யுத்தம், ஒல்லாந்து இந்தோனேசியாவிலான கருத்து மோதல் போன்ற பெரிய வல்லரசுகளை பங்கு கொள்ளாத ஐக்கிய நாடுகளின் சமாதான முயற்சிகள் வெற்றி பெற்றாலும் வல்லரசுகள் பங்கு கொண்ட மோதல்களை தவிர்க்க முடியாமல் போயுள்ளது. பாரிய வல்லரசுகள் பங்கு கொண்ட மோதல்களை அதனால் தீர்க்க முடியாமல் போகின்றன. ஏன்னா அந்தளவுக்கு வல்லரசுடைய ஆதிக்கம் அதில் மேலோங்கி இருப்பதை நம்ம காணலாம். அடுத்த பாருங்கள், 1900 குறிப்பாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தில் பங்கு பெற்றினால் தீர்க்கப்பட்ட சில பிரச்சனை பாருங்கள். 1946 கிழக்கு இந்திய தீவுகளிலிருந்து ஒல்லாந்து வெளியேற்ற இடம்பெற்ற சுதந்திர போராட்டத்துக்கு இது ஐக்கிய நாடு சபையானது ஆதரவு வழங்கியிருக்கின்றது. அடுத்தது பலஸ்தீன இஸ்ரேல் முற்றாக தீர்க்க முடியவில்லை, பிரச்சனை தீர்க்க முடியவில்லை. அடுத்தோட 1950 53 கொரிய பிரச்சனைகள், வடகொரிய தென்கொரிய பிரச்சனைகள். அதோட 1956 சுயஸ் பிரச்சனைகள். அதோட 1956 ஹங்கேரிய மக்கள் கிளர்ச்சி. அதோட பெல்ஜியம் கொங்கோ உள்நாட்டு மோதல்கள். அதோட சைப்ரஸ் பிணக்குகள். அதோட காஷ்மீர் பிணக்குகள். அடுத்த 1968 செக்கோஸ்லோவாக்கிய பிணக்குகள். அடுத்து 1979 ரஷ்யா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றல். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களால் இயன்ற தங்கள் எல்லைக்குட்பட்ட பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்த்த முறைமையை நாங்கள் ஐக்கிய நாடு சபையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பார்த்துனாங்க. அப்போ அடுத்த இது பார்த்துனாங்க. இது இதோட பாட்டில் ஐக்கிய நாடு சபையினுடைய நோக்கங்களையும் அது நோக்கம் அடைந்து கொள்வதை ஐக்கிய நாடு சபை எடுத்த முயற்சிகளையும் நாங்கள் பார்த்துனாங்க. என் பி பாட்டு சிறுகுறிப்பில் அதில் ஏதாவது 2 எழுத வேண்டும். பாருங்கள், பி பாட்டை பாருங்கள், கீழ் லெவியேனும் 2 வரலாற்று முக்கியத்துவம் பெற்று சிறுகுறிப்பு 2 எழுத வேணும். பாருங்கள், பேரரசு ஆரம்ப காலம் வரையிலான உருவமில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள். அடுத்தது மானிய முறையின் வீழ்ச்சி. அடுத்தது போர்த்துகீயரால் மேற்கொள்ளப்பட்ட புவியியல் கண்டுபிடிப்புகள். அடுத்தது 1688 ஆங்கில புரட்சி. அடுத்து ஐரோப்பிய காங்கிரஸ் முறைமை, போர் இடைக்காலத்தில் சர்வதிகார ஆட்சி. இப்படி பார்த்தா பாருங்கள், முதல் பாப்பம் பேரரசு ஆரம்ப காலம் வரையிலான உருவமில் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு மாற்றங்கள். அதை பாருங்கள், குறிப்பாக பாருங்கள். அது தொடர்பான விடயங்களை குயிக்காக பாருங்கள். ஆகவே அது தொடர்பான விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும் மாணவர்களே. ஆகவே பாருங்கள்,
அந்த கேள்விக்கான விடை எவ்வாறு அமைகின்றது என்பதை நீங்கள் பாருங்கள். சிறுகுறிப்பு எழுதும் போது கட்டமைப்பாகவும் நிறைய விடயங்களை உள்வாங்கி ஒரு ஷார்ட் ஃபார்மில் எழுத வேண்டிய கட்டாயம் சிறுகுறிப்புக்கு இருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள் சிறுகுறிப்பை பாருங்கள் மாணவர்கள். சிறுகுறிப்பு இவ்வாறு பிறப்பு பாருங்கள். பிரதான மாற்றங்கள் 3 இடம்பெற்றன. அரசாட்சி பாருங்கள் கிமு 753 தொடக்கம் 510, கூட்டாட்சி கிமு 510 தொடக்கம் கிமு 27, பேரரசாட்சி கிமு 27 தொடக்கம் கிபி 426. அது பாருங்கள் அரசாட்சி பாருங்கள். அரசாட்சி முறை பாருங்கள். முதலாவது அரசாட்சி முறைமை. அரசனுக்கு சகல அதிகாரம் இருந்தன. சட்டம் இருந்திருக்கின்றது. சட்டம், நீதி, நிர்வாகம், அதிகாரங்களை அதிகாரிகள் நியமித்தல், தலைமை பூசகராக செயற்படல் போன்ற அதிகாரம் மனக்கின்றது. சட்டம், நிர்வாக, நீதி போன்ற பல துறைகளில் அரசனுடைய கைதான் மேலோங்கி இருக்கின்றது. அதோட அரசனின் கீழ் மூத்தோர் சபை செனட் இருந்தது. முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் போது இச்சபையின் ஆலோசனைகளை பெறப்பட்டது. குறிப்பாக முக்கியமான தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னால் செனட் சபையினுடைய ஆலோசனைகளையும் அதனுடைய கருத்துக்களையும் உள்வாங்கித்தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தவர்கள் நில சொந்தக்கார பிரபுக்களுக்கு பெட்டிஷியன் மாத்திரம் அரசியல் அதிகாரம் கிடைத்தது. சொந்தக்கார பிரபுக்களுக்கு பெட்டிஷியன்கள் மாத்திரம் அதிகாரம் கிடைச்சிருக்கின்றது. குறிப்பாக அடுத்தவர்கள் இறுதி ரோம அரசனான டர்வின் அரசனை துரத்திவிட்டு கூட்டாட்சியை பெட்டிஷியன்கள் ஏற்படுத்தினர். குறிப்பாக பாருங்கள் அரசாட்சியை பாருங்கள். முதலாவது அரசாட்சி முறை ஏற்படுத்தப்படுகின்றது. அதோட அரசனுக்கு சகல அதிகாரங்கள் இருந்தன. சட்டம், நீதி, நிர்வாக அதிகாரிகளை நியமித்த தலைமை பூசகராக செயற்படல் போன்ற அதிகாரம். அரசனின் கீழ் மூத்தோர் சபை செனட் இருந்தது. குறிப்பாக முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது இந்த செனட் சபை அல்லது மூத்தோர் சபையினுடைய அந்த தீர்மானங்களுக்கு ஏற்பதான் செய்யப்பட வேண்டிய தேவையும் இங்கே இந்த உரோம நாகரிகத்தில் இருக்கின்றது. ஐரோப்பாவில் தோன்றப்பட்ட உரோம நாகரிகத்தில் பல்வேறு வகையான அம்சங்கள் அங்கே இருக்கின்றது. அரசியல் இருக்கின்றது, பொருளாதாரங்கள், சமயம், கலை, அதோட விளையாட்டுக்கள், பொழுதுபோக்குகள் என்று பலப்பட்ட விடயங்கள் கிரேக்க நாகரிகம் போல உரோம நாகரிகத்தில் வளர்ச்சி பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதனால் முதலாவது அரசாட்சி முறை. அரசனுக்கு சகல அதிகாரங்கள் இருந்தன. சட்டம், நீதி, நிர்வாகம் அதிகாரிகளை நியமித்த தலைமை பூசகராக செயற்படல் போன்ற அதிகாரம். அரசனின் கீழ் மூத்தோர் சபை செனட் இருந்தது. முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் போது இச்சபையின் ஆலோசனைகளை பெறப்பட்டிருக்கின்றது. அதோட நிலச்சொந்தக்காரனாகிய பிறவுகள் நிலங்கள் அனைத்தும் பிறவுகளுக்குள்ளே இருந்திருக்கின்றது. பிறவுகளுக்கு பெட்டிஷியன்கள் மாத்திரம் அரசியலில் அதிகாரம் கிடைத்தது. இறுதி உரோம அரசனான டர்வின் அரசனை துரத்திவிட்டு கூட்டாட்சியை பெட்டிஷியன்கள் ஏற்படுத்தினர். இப்படி இருந்தது அரசாட்சி முறை. அடுத்து பாருங்கள் கூட்டாட்சியை பாருங்கள். முதலில் அரசனுக்கு குறித்தாக இருந்த சிவில் யுத்த அதிகாரம் இரண்டும் கொன்சல்களிடம் ஒப்படைக்கப்படும். கொன்சல் சபையிடம் சிவில் யுத்த அதிகாரங்கள்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதோட அவர்களின் பதவிக்காலம் ஒரு வருடமாகும். ஒரு வருடத்துக்கு ஒருக்கா கொன்சல்களுடைய பதவிக்காலம் மாற்றப்படும். கொன்சல்கள் அந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். இவ்வாறு தான் இடம் இருக்கின்றது. ஆகவே பேரிசு காலத்தினுடைய இந்த உரோம காலத்துக்குரிய நாங்கள் அந்த அரசியல் நிர்வாகத்தில் நாங்கள் இந்த விடயம் முக்கியமாக பார்த்து நாங்கள். ஆகவே இதோடவா நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பு குறிப்பாக உரோம நாகரிகத்தில் காணப்பட்ட இவ்வாறான பல்வேறு பண்பு விடயங்கள் நாங்கள் அடுத்த வகுப்பு மாணவர்களை பார்க்க போகிறோம். நீங்கள் அடுத்த வகுப்பு குறிப்பாக இந்த உரோம நாகரிகத்தில் பாருங்கள் பேரரசு ஆரம்ப கால வரையிலான உரோம பேரரசு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு உரோம நாகரிகத்தில் அரசியலமைப்பானது முக்கியம் வழங்கியிருக்கிறது என்பதையும் அவதூறப்படியாக நாங்கள் தொடர்ச்சி அடுத்த பார்க்க ஒரு மாணவர்களை இன்று நாங்கள் ரஷ்யாவில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியும் அதுக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட போர் செய்யக்கூடிய ஆட்சி பற்றியும் பிறகு 2ஆம் உலகத்தை முடிஞ்சப்பட்டது உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடு சபையை பற்றியும் அதனுடைய நோக்கங்கள் அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிற பார்த்து நாங்கள் அடுத்த இறுதியாக உரோம பேரரசில் நிலவிய உரோம பேரரசு காலப்பகுதி தொடர்பாகவும் நாங்கள் இன்று பார்த்துக்கின்றோம். அவை தொடர்ச்சியாக எங்கள் டேண்டியுடைய கல்வித்துறை இணைஞ்சிருப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட விடயங்களை பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.